தாவேக சார்பில் மாமல்லபுரத்தில் இன்று மாலை இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கும் 1000 பேருக்கு மட்டுமே அனுமதி என்றும் மற்றவர்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் தாவேக சார்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. தற்போது கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேக சார்பில் மாமல்லபுரத்தில் இன்று மாலை இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் தாவேக தலைவர் விஜய் பங்கேற்க இருக்கிறார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அழைப்பு விடுத்திருக்கும் 1000 பேருக்கு மட்டுமே அனுமதி என்றும் மற்றவர்களுக்கு அனுமதி கிடையாது எனும் அக்கட்சி சார்பாக தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தல் ஆணையத்தின் முறையான அனுமதி பெற்று உள்ளரங்கு நிகழ்ச்சியாக நடைபெறுகிறது என என் ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். தாவேக சார்பில் மாமல்லபுரத்தில் இன்று மாலை இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் தாவேக சார்பில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்க இருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்களை பகிரலாம். தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் அரசியல் கட்சிகள் தங்களுடைய பிரச்சாரங்களை பல்வேறு வகைகளில் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய பிரச்சாரத்தை பல்வேறு வடிவங்களில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு கட்டமாக இன்று ரமலான் திருநாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. தேர்தலை மையமாக வைத்து இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இன்று மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டலில் இன்று மாலை 6 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் இந்த இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். இதில் 1000 பேர் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்று தமிழக வெற்றி கழக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அழைப்பிதழ் பெற்றிருப்பவர்கள் தவிர வேறு யாரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அழைப்பிதழ் இல்லாதவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதால் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மற்ற வடிவங்களில் பார்த்து தெரிந்து கொள்ளும்படியும் தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அழைப்பிதழ் இருப்பவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெளிவாக இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.